தில்லை எம்பலும் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி, வாரணாம்பிகையுடன் தொண்டீஸ்வரர், மங்களாம்பி மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் வருவார், சம்பந்த சரணாலயடிகள் வணங்கி திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து, சக்தி விநாயகர், அம்மையப்பர், முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமுறையை வணங்கி ஞானசம்பந்தரை வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறை பதிகை எண் 44, தலம் திருப்பாச்சிலாச்சிராமம். திருப்பாச்சிலாச்சிராமம் பதிகை எண் 44. எத்தனாவது மந்திரம்? 7வது மந்திரம். 7வது மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. சினம்பொங்கும் நாகத்தை அணிந்து சினம்பொங்கும் நாகமணிந்து ஒற்றை ஆடை அணிந்து, இறைவன் ஒற்றை ஆடை அணிகிறார். நம்ம இதில் லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஒரு துண்டை இடுப்பில் கட்டணுங்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. ஆனால் அங்கே என்ன இருக்குது? ஒற்றை ஆடை அணிகிறார். இவன் நம்ம ஆட்களாக எதையாவது உருவாக்கணும். அணிந்து ஆமை ஓட்டையும் வெண்மையான பூநூலையும் அணிந்து தேன் நிறைந்த புதிய கொன்றை மலர்மாலை அணிந்த அழகிய இளைஞர் இறைவன். தேன் உடைய கொன்றை மாலை அணிந்த அழகிய இளைஞர் இறைவன். இளமை உடைய உமைபாகர். இத்தலத்து இறைவன் சங்குபோல் வெண்ணிற ஒளி வீசும் நீரு அணிந்த திருமேனி உடையவர். நீண்ட கூந்தலுடைய இந்த பெண் வருந்துமாறு சாமர்த்தியமான செயலை இந்த பெண்ணிடம் செய்வது இறைவனுக்கு பொருத்தமற்றது. ஏகவடம் அப்படின்னா ஒற்றை மாலைன்னு அர்த்தம். குழகர் இளமையானவர். சதிர் திறமை. மந்திரத்தை படிங்க. பொங்கிள நாகமோர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை. ஏக வடம் தானே சொல்லியிருக்குது. அப்போ ஒற்றை மாலை, ஏகவடம் ஒற்றை மாலைங்கிற பொருள் தான் சரியாக இருக்கும். ஒற்றை ஆடைன்னு உரையில் இருக்குது. ஒருவேளை அந்த ஒற்றை ஆடையை வடம்னு சொல்கிற மரபு ஒருவேளை என்ன செய்யலாம்? இல்லாமல் எழுத மாட்டாங்கல்ல. 2 பேருமே அறிஞர்கள் தானே. இப்படி சொல்கிற மரபும் இருக்கலாம், அப்படி சொல்கிற மரபும் இருக்கலாம். தெளிவுரையில் ஒற்றை ஆடைன்னு இருக்குது, குறிப்புரையில் ஒற்றை மாலைன்னு இருக்கு. பொங்கிள நாகமோடு ஏகவிடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை. கொங்கிள மாலை புனைந்தழகாய, அது கொன்றை மாலைக்கான வர்ணனை. குழகர் கோலமைவர் என்ன அங்கிள மங்கையோர் பங்கினர் பாச்சிலாச்சிராமத்துரைகின்ற சங்கொளி வண்ணரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வே. பொருள் பார்க்கலாம். 1, சினமுடைய நாகத்தை பூண்டவர்.
இது சுத்தமாயையின் ஆற்றலை குறிப்பது. சினம் என்பது ஆற்றல் மிகையை குறிப்பது. அடுத்தது ஏகவடம். இது 2 பொருள் சொல்கிறாங்க. மாலைன்னு சொல்கிறாங்க, ஆடைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடையினுடைய அளவு குறைவாக இருந்தால் அதை வடம்னு சொல்லலாம். இப்போ பழனியாண்டவருடைய ஆடையெல்லாம் அளவு குறைவு தானே, அப்போ அதை எதுவுன்னு சொல்லலாம், வடம்னு சொல்லலாம். அது காரணமாக இருக்கலாம், இல்லாமல் சொல்ல மாட்டேன். மொத்தத்தில் ஆடையும் கந்தையே, ஆடையும் கந்தை தானே நாயன்மார்களுக்கு. ஆனால் நம்ம இப்போ சிவாச்சாரியார்கள்லாம் ஒரு துண்டு மேலே கட்டிடுவாங்க, ஏன்னா வேஷ்டி அவிர்ந்துருன்னு. எல்லாருக்கும் கிடையாது. அதுக்காக பொம்பளைகளெல்லாம் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டே அலையணும்லாம் கட்டாயம் கிடையாது. ஆனால் அதை எதா கொண்டு வந்தாச்சு, சம்பிரதாயம் கொண்டு வந்து. எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் கோயிலில் சுற்றினா, ஐயாவுக்கு துண்டு கட்ட சொல்லுங்கள், அதுக்கு ஒரு 10 பேர் ஐயாவை துண்டு கட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் யாரோ தீக்க வாங்கும்போது துணி இல்லை, நாங்கள் துண்டை கழட்டி கையில் கொடுத்துட்டேன். அப்போ இப்போ சமணர்கள் பௌத்தர்கள்லாம் சுத்தினானோட அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும் இதையெல்லாம். ஐயா துண்டு வேணும்னாரு, இந்த அங்கன்னு உடனே கழட்டி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த வேஷ்டி வெயிட்டாக இருக்குதா, இதை வெளியே கட்டுவேன். இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வேஷ்டி கட்டினா வெயிட் வேஷ்டி தான் கட்டுவேன். ஏன்னா நம்ம பப்ளிக்கில் சுற்றுறோம். இந்த வேஷ்டி பழசானால் வீட்டு வேஷ்டியே கட்ட மாட்டேன். ஏன்னா இது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான். வீட்டில் ரொம்ப நேரம் வேஷ்டி வெயிட்டாக இருந்தாலே எனக்கு பிடிக்காது. பைக்குள்ளேயே கொஞ்சம் ரூபா சேர்ந்துருந்தாலே பிடிக்காது. 5 ரூபா இருந்து 5 ரூபா 10 ரூபா இருந்ததுன்னா கோயில் காணிக்க ரூபா, வேலைக்கு போகும்போது 20 ரூபா இருந்தால் பஸ் டிக்கெட்டு, அப்படி ஒரு கணக்கு வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இருந்தால் அது 6 ரூபா கிடையாது, வேறு எதுக்கோ தந்திருக்காங்க, ஏதோ வாங்க சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். வெயிட்டாக வேஷ்டி வெயிட்டாக இருந்தாலே பிடிக்காது. இந்த மாதிரி வேஷ்டி வெயிட் ஆச்சுன்னா அதை வேறு எதுக்காக யூஸ் பண்ண கொடுத்துருவேனே தவிர நான் வீட்டுக்கு வெயிட்லெஸ் வேஷ்டி தான் கட்டுவேன். அது எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை முறை. அதில் நம்ம இன்னொருத்தர் வாழ்க்கை முறையை கொண்டு என்ன செய்யக்கூடாது. அப்படி கட்டினவங்கெல்லாம் ஞானி ஆகிட்டாங்களா, கட்டாதவங்களாம் அஞ்ஞானி ஆகிட்டாங்களா? அதனால் இந்த ஏகவடம்ங்கிறது இதுக்கு பொருந்தும். அந்த வேலூர் முருகன் கோயிலில் கட்டின ஒரு பெரியவர் பழனியாண்டவர் மாதிரியே தான் உலகம் முழுவதும் போகிறார். அந்த சாமி மேடையிலே அப்படி தான் உட்கார்றாரு. இங்கே வந்திருந்தார் ஒரு கல்யாணத்துக்கு. ஆமாம், மேடையிலே அப்படி தான் உட்கார்றாரு. அப்போல்லாம் இவங்க எங்கே போனாங்க, ஒரு துண்டு எடுத்து போய் கொண்டு கொடுத்துருக்கணுமில்ல. அணிந்தவர் ஆமை ஓடு. சிவன் ஒருவனே கடவுள் என்பதை குறிப்பது. திருமால் ஆன்ம வர்க்கம் என்பதை குறிப்பது. பூநூல் இறைவன் அந்தணன் குரு என்பதை குறிப்பது. தேனுடைய கொன்றை மாலை பேரின்பம் தருபவன் என்பதை குறிப்பது. பொங்கிள நாகமோடு ஏக வடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கிள மாலை புனைந்து அழகாய. அந்த அழகாயங்கிறது தான் இளமையை குறிக்கிற வார்த்தை. குழகன் அழகாக இருக்கிறான், குழகனாக இருக்கிறான், இளைஞனாக இருக்கிறான். குழகா போற்றி மாணிக்க வாசகர் சொல்கிறார். அழகாக இருக்கிறாரு, இளமையாக இருக்கிறாரு. அழகு என்பது அருள், இளமை என்பது மாறாத தன்மை. அங்கிளம் அங்கே அம்மையே இளம் வயசோடு இருக்குதான். இது நேரடியாக அந்த பொண்ணு மேலே வச்சது. உங்கள் குடும்பமே நல்லா எங்கே சுற்றுறீங்க, ஆனால் அங்கே ஒரு பொண்ணு வாழ வேண்டிய வயசில் படுத்து கிடக்குதுங்கிறது நேரடியாக ஞானசம்பந்தர் அதாவது திஷ்டி வச்சுட்டார். யார் மேலே? இறைவன் குடும்பத்து மேலே திருஷ்டி வச்சுட்டார். அடியார் மேலே வச்ச பற்றில் சாமி மேலே திருஷ்டி வச்சுட்டார். சுந்தரர் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டார். நீங்கள் நல்ல மதுரையில் பிறந்த வீட்டில் நல்லா மகிழ்ச்சியாக இருந்து புகுந்த வீட்டில் மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த பிள்ளைகள் அந்த பேரண்ட்ஸ் வீட்டில் போய் ஒரு லாங்குவேஜ் ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் நல்லா பகுமானமாக நல்லா இருங்க,
இந்த வார்த்தை தான் அந்த சோகத்தை குறிக்கிற வார்த்தை. நீங்கள் எல்லாம் பகுமானமாக நல்லா இருங்க, எங்கள் வாழ்க்கை இப்படி போயிட்டு போட்டு அப்படின்னு வரும். இந்த அப்போ ஒரு படத்தில் இது வசனமாகவே வருது. அந்த நடிகை பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நாயகன் படத்தில் கதாநாயகியாக வரும். அது பேர் என்னது? அதுதான் அந்த டைலாக். அது மதர் லாங்குவேஜ் பேசும் நல்லா. ஒரு டைரக்டருடைய துணைவியார் அது மதர் லாங்குவேஜ் நல்லா பேசும். அது ஒரு படத்தில் அப்படியே வரும். தாய் வீட்டுக்கு வரும், பயங்கரமாக தின்னு நல்லா ஜாலியாக நகையெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. இது சோகத்தில் ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு வரும். வந்து உட்காந்த உடனே அந்த டைலாக் சொல்லும், நீங்கள் எல்லாம் நல்லா பகுமானமாக நல்லா இருங்க, நாங்கள் எப்படியும் போயிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும். அதுதான் இப்போ ஞானசம்பந்தர் யார் மேலே சொல்கிறாரு? குடும்பமே பகுமானமாக இருங்க அப்படிங்கிறாரு. உரையும் சங்கொழி போல நீர், திருநீர் சங்கு மாதிரி வெண்மையான நீர் அணிஞ்சிருக்கிறாரு. இப்போ நம்ம உண்மையான திருநீர் வெண்மை கொண்டு வர முடியல. அது ஒரிஜினல் திருநீராக இருந்தாலும் ஒரிஜினல் திருநீருங்கிறதுலாம் தேவை கிடையாது. வெண்மை கம்பல்சரி, டூப்ளிகேட்டாகவும் இருக்கக்கூடாது, கட்டாயம் வெண்மையாக இருக்கணும். அதுக்கு நிறைய வழிகள் சொல்கிறாங்க. 2 திரும்ப ஒரு தடவை பாடம் பண்ணணும். தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தால் வெள்ளையாயிரும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு பிறகு எடுத்து ஒரு துணி மேலே போட்டு காய போட்டிங்கன்னா வெள்ளையாயிரும். இது போயிடும், அந்த கருப்பு போயிடும் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரிய புராணத்தில் திருநீரினுடைய நிறம் சொல்லியிருக்குது. 3 வகையான திருநீரில் முதல் தர திருநீர் வெண்மையாக இருக்கணும். உரைகின்ற வெண்மையான நீர் அணிந்தவர் தாழ்ந்த இத்தாழ்குழலால், இந்த பெண் தாழ்ந்த குழல் உடையவளாக இருக்கிறாள். இவளை இந்த நோய்க்கு உட்படுத்துவது உங்களுடைய திறமை, இந்த நோய்க்கு உட்படுத்தி உங்கள் திறமையை காட்டுவது பொருத்தமா? நீண்ட கூந்தல், நீண்ட கூந்தல், தாழ்குழல்னா நீண்ட கூந்தல் என்று கேட்கிறார். இதில் ஒவ்வொன்றுமே அந்த பெண் மேலே நம்ம பொருத்தணும். அது நம்ம திறமை. பொருத்துங்கன்னு ஞானசம்பந்தர் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அது நம்முடைய, அது திருமுறை மேலே நாம் இருக்கிற ஆழத்தை. இப்போ ஆமையோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் முழுமுதற் பரம்பொருள். இந்த பெண்ணையினுடைய நோயை நீக்க முடியாத ஒரு ஆன்மா கிடையாது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு முழுமுதற் பரம்பொருள். இந்த பெண்ணினுடைய நோயை நீக்க முடியாத அளவிற்கு நீங்கள் என்ன வர்க்கம் கிடையாது. அதெல்லாம் அதில் அதை நீங்கள் பொருத்தி பழகணும். பூநூல் அணிந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு அந்தணன். அந்தணர் என்போர் அறவோர். திருவள்ளுவர் சொல்கிறார், அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அறஞ்செய்கிறவன் தான் அந்தணன், எல்லா உயிருக்கும் நல்லது செய்கிறவன் தான் அந்தணன். அந்த அந்த பூநூலும் அதில் போய் பொருந்திற்று. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை, எல்லா உயிருக்கும் நல்லது செய்கிறவன் தான் பிராமணன். அப்போ இறைவன் பிராமணனாக இருந்தால் நீ இதெல்லாம் செய்யணுங்கிற அந்த பொருள் அதுவும் போய் பொருந்திடும். பிறகு தேன் நிறைந்த கொன்றை மாலை அணிந்திருக்கிறார். அந்த பெண்ணை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணித்தார்? நீண்ட குழல் உடையவருங்கிறார். நீண்ட குழல் உடைய பெண் நோயில் இருக்கும்போது யாராவது கூந்தலில் பூ வைப்பாங்களா? பூ வைக்க முடியாமல் படுத்துருக்குது. ஒரு பெண்ணு, நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு ஆண் கடவுள், தலையில் நல்லா கொன்றை மாலையை வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற குறிப்பு அதில். அந்த பெண்ணுக்கும் நீ எப்படி மலரோட நல்லா மங்களமாக இருக்கிறியோ அது மாதிரி யாரும் இருக்கணும். ஆமாம், உனக்கு மலர் இருப்பது உயிர்களுக்காக. அந்த பெண்ணினுடைய கூந்தலில் மலர் இருக்கணும், அது மங்களத்துக்காக அப்படிங்கிற குறிப்பு அதில் 3வது பாயிண்ட்டை போய் பொருந்திடும். இந்த மந்திரத்தில் இறைவனை இளமையாக காட்டி, இறைவனை அழகாக காட்டி, அம்மையை இளமையாக காட்டுற 3 பாயிண்ட் இருக்குது. இறைவன் அழகு, இறைவன் இளமை, அம்மையுடைய இளமை. இந்த 3மே யார் மேலே போய் பொருந்தும்? அந்த பிள்ளை மேலே போய் பொருந்தும், அந்த மன்னனுடைய மகள் மேலே. நீ இளமையாக இருக்கிற, நீ அழகாக இருக்கிற, அம்மை இளமையாக இருக்கிற. ஆனால் அந்த பெண் இளமையாக இருக்கிறவே, இளமையான அந்த பெண்ணு அது இளமையாக தான் இருக்குது, ஆனால் அழகாக இல்லையே. நோயில் யார் அழகாக இருப்பாங்க? இளமையாக தான் இருக்குது, அழகாக இல்லை. இளமையாக இருக்குது, பூ வைக்க முடியல. 2வது, நீ அம்மையப்பரா, நீங்கள் 2 பேரே இருக்கிறீங்க. அந்த பெண்ணு அந்த காலத்தில் திருமணம் மிக குறைஞ்ச வயசில் நடந்துடும். கண்ணகிக்கு திருமணம் நடக்கும்போது வயசு எத்தனை? 12. கண்ணகிக்கு திருமணம் நடக்கும்போது வயசு 12. கோவலனுக்கு 16. அந்த காலத்தில் திருமண வயது.
பாரதியார் மனைவிக்கு திருமணம் பாரதியாருக்கு திருமணம் வயசு எத்தனை? பாரதியார் மனைவிக்கு 12 வயசுக்குள்ளே தான். அவன் மனைவி பேர் என்னது? கண்ணம்மாள் தானே? செல்லம்மா கிடையாது, கண்ணம்மா தான். பாரதி கண்ணம்மா. நீங்கள் விட்டால் நான் 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள்கிட்ட இருந்து வர்றதை எடிட் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அசந்தா என்ன முடிச்சு கட்டிடுவீங்க. பாரதி கண்ணம்மான்னு தானே சொல்கிறோம். அது சின்ன பிள்ளை தானே. அந்த பிராமண முறைப்படி கல்யாணம் நடக்கிறத காட்டுவாங்க அந்த பாரதி படத்தில். அப்போ அந்த காலத்துலலாம், இந்த புராணம் நடந்த காலத்துலலாம் அது படுத்துக்கிற வயசில் இன்னும் 2 ஓரிரு ஆண்டுகளில் என்ன வயசுக்கு வந்துடும்? திருமணம் நடக்கிற காலம் அதற்கு வந்துடும், திருமண காலம். அதனால தான் அம்மையப்பராக காட்டி வயசு குறைஞ்சவங்களாக காட்டுறார். புரியுதா? நீங்கள் இளமையாக இருக்கிற மாதிரியே அந்த பெண்ணும் இளமையாக இருக்குது. நீங்கள் அம்மையப்பராக இருக்கிற மாதிரியே அந்த பெண்ணும் இல்லறத்துக்கு என்ன செய்யணும்? போகணும் என்ற குறிப்பு. இந்த குறிப்பெல்லாம் யார் மேலே கொண்டு சேர்க்கணும்? அந்த பெண் மேலே சேர்க்கணும். இப்படி நாம் நிறைய பொருத்தணும். நீங்கள் பொருத்துறதெல்லாம் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நம்ம பொறுத்துனா, இப்போ நீங்கள் வந்து தங்கச்சுரக்கத்தை வந்து வெட்டுறதெல்லாம் தங்கமாக வந்துடுமா? அதனால தான் இதை யாரும் செய்ய முன் வர மாட்டேங்கிறாங்க. வெட்டுறதெல்லாம் தங்கமாக வரும்னா வெட்ட ரெடியாக இருக்கிறான். டன் கணக்கில் வெட்டினா 1 கிராம் தங்கம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இப்படி நம்ம எடுக்கணும். எதுவும் தப்பாக போகாது. ஏன் நம்ம பேசும்போது யோசித்து தான் பேசுகிறோம். அதில் சில இது வந்து ஹைலைட்ஸ் ஆகும், சில விஷயங்கள் இயல்பாக இருக்கும். இப்படி பழகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, திருமுறைகளை பேசும்போது திருமுறை நம்ம கூட என்ன செய்யும்? நமக்கு தேவையான செய்திகளை அது கூட நின்று, அதுவே ஒரு கடவுளாக நின்று, வேதம் இறைவனை கூப்பிடுதுங்கிறாங்கல்ல, அப்போ திருமுறைக்கு அந்த சக்தி இருக்குமில்ல. அப்போ திருமுறை நம்ம கூடவே நம்மளை நெறி காட்டும். அதுதான். எனவே அந்த இளமைங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். இதில் முக்கியமே இந்த மந்திரம் தான். அந்த 7வது மந்திரம் தான் அகச்சான்றில் நேரடியாக உள்ள புகுற மந்திரம். அதாவது ரொம்ப வயசானவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. நம்ம வீடுகளிலே வயசானவங்ககிட்ட என்ன சொல்கிறோம்? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதனால் அந்த இறைவனையும் அம்மையை எதாக காட்டிட்டாரு? இளமையாக காட்டு. ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியாது. ரொம்ப அந்த சூதானம் குறைவாக இருக்கும். யாருக்கு? வயசானவங்களுக்கு சூதானம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் வீடுகளில் பாட்டி தாத்தாவை நம்பி எல்லா வேலைகளையும் என்ன செய்ய மாட்டாங்க. அந்த சூதானம் குறைவாக இருக்கும். யதார்த்தமாக இருப்பாங்க. எல்லாரையும் நம்புவாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணால் கையை பிடிச்சி பஸ் ஏற்றி விட்டுட்டா போதும், இறங்கு வரைக்கும் அந்த கிறுக்கங்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அவன் யாருங்கிறது இவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாதான். அதனால் இந்த இடத்துல இந்த பெண்ணினுடைய பிரச்சனையை புரிகிறதுக்கு அவங்களையும் யாராவே காட்டினார்? இளமையாகவே காட்டு. இப்படியே ஒரு மந்திரத்தை வச்சு உங்களால் வந்து 1.5 மணி நேரம் பேச முடியுமா? ஒரு நாள் பேச முடியுமா? அப்படின்னா தேவாரம் உங்களை வந்து இடம் கொடுத்து உள்ளே அழைக்கும். இல்லை உரையில் இருக்கிறத பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? இங்கே எல்லோரும் கர்நாடகாவிலேருந்து தான் வந்திருக்காங்க, ஆந்திராவிலேருந்து வந்திருக்காங்களா? எல்லாருமே தமிழர்கள் தானே. அவங்க பள்ளிக்கூடத்தில் 10th +2 படிச்சுட்டு தானே வர்றாங்க. அவங்கள உரையில் இருக்கிறத படிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? அது அவங்களே படிச்சுக்கிடுவாங்களா? அதுக்கு எதுக்கு நீங்கள் தேவையில்லையே. அதில் இருக்கிறத எதை எடுத்து காட்டணும்? ஆகமச் செய்திகள், சித்தாந்த செய்திகள், இப்போ நம்ம ஒரு திருக்குறளை அதில் பொருத்தியிருக்கிறோம். அறநூல் செய்திகள், இது அகச்சான்றில் போய் எப்படி பொருந்துது, இதை எப்படி எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த மந்திரத்து மேலே ஒரு ஈர்ப்பு வரும். இப்போ நம்ம இப்படி அழகாக நகைச்சுவையாக சொன்ன பாருங்கள். யார் குடும்பத்து மேலே கண் வச்சுட்டாரு? குடும்பத்து மேலே. உங்கள் குடும்பம் இவ்வளவு நல்லா இருக்குது, இங்கே இப்படி குடும்பம், அடியார் குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து யதார்த்தமாக எப்படி சொல்கிறது? இப்படி 100கணக்கான கலைகளையே அதில் எடுக்கணும். அப்படின்னா தான் தேவாரம் உங்களை வந்து உள்ள அனுமதிக்கும், கேட்டு திறக்கும். இல்லைன்னா வெளியே நின்று பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லைன்னா உரையை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அடுத்த மந்திர பொருள் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த மந்திரத்துக்கு இந்த வேறு நூலுக்கு போயிடும். பொருள் மட்டும் சொல்லிட்டு போகலாம். அடுத்த மந்திரத்தின் பொருள் எழுதுங்க. அர்ஜுனனை வென்று அன்பினால் அர்ஜுனனோடு போரிட்டு வென்றாய், பாசுபதம் கொடுத்தாய். ராவணனுடைய வீரத்தை அழித்தாய். போன மந்திரத்தில் இவர் தான் பெரிய கடவுள்னு சொன்னோம்ல, இந்த மந்திரத்தில் வந்தாச்சு. இது எல்லாத்துலேயும் முதல் ரகசியம் என்ன தெரியுமா? எந்த நோட்ஸும் இல்லாமல் நம்ம பேசும்போது பதிகம் அதே போக்கில் போகுதான்னு பார்க்கணும். அப்படி போகுதுன்னா சாமி நம்ம கூட இருக்கிறார், அந்த கூட்டத்து கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சிவபெருமான் கடவுள், மற்றவங்க கடவுள் இல்லை, அதுதான் ஆமை ஓடுனோம்ல, இந்த மந்திரத்தில் செய்தியாகவே வருது. மும்மூர்த்திகளுக்கு தலைவர். மும்மூர்த்திகளுக்கு தலைவர்
ஐந்தொழில் செய்பவர், அனைவராலும் போற்றப்படுபவர், அதில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள், நீங்கள் தான் முழுமுதற் பரம்பொருள், இந்த பெண்ணை காப்பாற்ற யாரால் மட்டும்தான் முடியும். ரிப்பீட்டடாக திரும்ப ஒரு தடவை வருது. நீங்கள் மகாதேவர். அதாவது எப்படி டாக்டரை நம்புகிறோமோ அதே மாதிரி யாரை நம்பணும்? ஆசிரியர் சொல்கிறத நம்பணும். இறைவனை தான் நம்பி ஆகுங்களே, அவர் இல்லைன்னா தான் போட்டு தள்ளிட்டு வர்ற. ஆசிரியரை நம்பணும். ஈரோட்டுக்காரங்கிட்ட சொன்னேன் பாருங்கள், அவங்க வையாபுரி ஐயா சொன்னதையெல்லாம் நம்பினாங்க. அதனால தான் அவங்க வையாபுரியை அவங்க மேலே அவ்வளோ மரியாதை வச்சார். ஆனால் நம்ம ஆசிரியர் சொன்னால் அதுக்கு எதிரான ஒரு பாயிண்ட்டு தானே என்ன செய்யுது, வரக்கூடாதுல்ல. நீ மாணவனாக வந்துட்டான்னா நம்ம ஆசிரியருடைய கருத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வலு சேர்க்கணும். இந்த கட்சியின் உறுப்பினர்னு நீ அந்த கட்சிக்கு தானே உறுப்பினர் சேர்க்கணும். அடுத்த கட்சி கொள்கை இங்கே சொல்லக்கூடாதுல்ல. அப்போ இந்த கட்சியில் நீ என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு புது கட்சியை தொடங்கிடணும். இதான லாஜிக்கு. இந்த கட்சியில் இருப்பேன், ஆனால் அடுத்த கட்சி கொள்கையை பேசுவேன்னா நீ அப்போ ரெண்டு கட்சிக்கும் தகுதி இல்லாதவனெல்லாம் போயிடுவேன். இது ஒரு பெரிய குறை சைவத்தில் இருக்கிறத சொல்கிறேன். எல்லோராலும் போற்றப்படுபவர் மகாதேவன். இங்கே பாருங்கள், இந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார். உன்னுடைய பெயரை தவிர இந்த பெண் வேறு எதையும் சொல்ல மாட்டாங்கிறார். ஞானசம்பந்தர் பாருங்க, ஏகதேசம் சடையா என்னுமால் லெவருக்கு கொண்டு போயிட்டார். சடையா என்னுமால்ல அந்த பெண் வாக்காகவே அது வந்தது. இங்கே அதை சொல்கிற நிலைமையில் யார் இல்லை. சடையா என்னுமால்ல அந்த பெண் நல்ல ஹெல்த்தாக இருந்துச்சு, அவன் இறந்து கிடக்கிறான். இங்கே இந்த பெண்ணே பேஷண்ட்டாக படுத்திருக்குது. இப்போ அந்த பெண்ணுக்கான ஸ்டேட்மெண்ட்டை யாரே சொல்கிறா? உண்மைதான். அப்போ இவர் சிவபெருமான் குடும்பத்து மேலே கண் வச்சது உண்மைதான். இந்த உன்னுடைய பேரை தவிர எதையும் சொல்ல மாட்டா அப்படிங்கிறாரு. வாடச் செய்தல் உன்னுடைய செயலுக்கு அழகு அல்ல. குறிப்புரை அழகாக கொடுத்துருக்குறாங்க. நம்புனவரை காப்பாற்றணும், தீயவரை அழிக்கணும், அதான் உன்னுடைய கடமை கொடுத்துருக்குறாங்க. ஏவலம்னா அம்புன்னு அர்த்தம், ஈடுனா வலிமை. அர்ஜுனன் நம்புனா பாசுபதம் கொடுத்தீங்க, ராவணன் முனைப்பு கொண்டான், தண்டனை செய்தீங்க. இப்போ இந்த பெண் உங்களை நம்புற லிஸ்ட்டில் இருக்குதா, நம்பாத லிஸ்ட்டில் இருக்கா? அப்போ காப்பாற்றுங்க. உரையாசிரியரே அதில் அடாப்ட் பண்ணுறாரு கொண்டு போய் அகச்சான்றில். ஒரு மந்திரத்தில் செலவழிக்கிற நேரத்தை நீங்கள் இப்படி செலவழிச்சிங்கன்னா, ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ணும்போது இப்படி பேசிகிட்டு இருந்தால் நம்ம மட்டும்தான் இருக்கணும், எல்லாரும் போயிடுவான். ஏன்னா நம்ம ஆட்கள் இப்படி தான் வளர்ந்துருக்கிறான். அப்போது இந்த ஒரு மந்திரத்தில் செலவழிக்கிறது நீங்கள் ஒரு பதிகத்தில் செலவழித்தாலும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு மந்திரத்தில் செலவழிக்கிறது நீங்கள் ஒரு பதிகத்துக்கே செலவழித்தாலுமே உங்கள் பார்வை என்ன செஞ்சிடும்? மாறிடும். மற்றவங்க பார்க்குற பார்வையிலிருந்து மாறிடும். இப்போ இந்த பட்டிமன்றத்தை கேட்டிங்கன்னா தெரியும், தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னும். தனம் தரும்னா அது அவங்களுக்கு சாதகமான பாயிண்ட் தான். யார் தருவா? ரிசர்வ் பேங்க்லேருந்து வருமானு கேட்டேன். தனம் தரும் கல்வி தரும்னா தனம் ரிசர்வ் பேங்க்லேருந்து வருமா? எங்கேருந்து வரணும்? அம்மை தானே தரணும். பொருளே பொருள் முடிக்கும் போகமே, பொருளே அம்மை தான். நீங்கள் பொருள் பெருசா அருள் பெருசான்னு கேட்குறீங்க, பொருளே யார் தான்? அம்மை தான். இப்படி திடீர்னு ரெண்டு பாட்டை நான் எங்கள் வீட்டில் 15 நிமிஷம் தான் நோட்ஸ் எடுத்தேன். அதில் விட நோட்ஸு அதே 1 மணி நேரம் எடுத்தால் நிறையா வரும். இது எங்கேருந்து வரும் தெரியுமா? நம்ம சதா இதே மாதிரி பேச பழகுனா அதுவே உள்ளே இருக்கிற ஆற்றலே சொல்லி கொடுத்துரும். திடீர்னு எனக்குள்ளே ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுது. ஏன் அந்த வேதாத்திரி மகரிஷி பாட்டை சொல்லக்கூடாது? என்ன பாட்டு? அந்த பாட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறத ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சுது. லட்சுமி அடுத்த நிமிஷம் எடுத்து கொடுத்துட்டு, இவனை வர சொன்னேன் அதை எடுக்கணும் வானே, அதுக்குள்ளே லட்சுமியை எடுத்து கொடுத்தது. அது எப்படி அந்த சூழலையே மாற்றிட்டு பார்த்தீங்களா? அந்த சூழலையே அது மாற்றி விட்டுட்டு, சரி இதெல்லாம் வேணும், இதெல்லாம் பொருள், இது வேணும்னு சொல்கிறதுக்கு, இதுக்கு வாழ்த்துறதுக்கு ஒரு அருளாளர் வேணுமல்ல, வேதாத்திரி மகரிஷி வேணுமல்ல அப்படின்னு கேட்டோம். இதெல்லாம் நீங்கள் இதுதான் நான் அப்ரசன்டிவ் ஒர்க்குங்கிறேன், அப்ரண்டிஸ் ஒர்க், ஜோக்கா அப்ரசன்டிவ் ஒர்க்குங்கிறேன். நீங்கள் இந்த வேலையை உங்களை அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். இது பயன் இல்லாத மாதிரி தெரியுங்க. இந்த பயன் எதா மாறும்?
நீங்கள் ஒரு நாள் பேச வேண்டிய நேரத்தில், நீங்கள் சாதனை பண்ண வேண்டிய நேரத்தில் அது எதா மாறி இருக்கும், இந்த நேரத்தினுடைய பயனை அங்கே கொடுக்கும். யாரும் சொல்லாத ஒரு பொருளை உங்களுக்கு அது என்ன செய்யும், கொடுக்கும். இப்போ அருளிலாருக்கு அவ்வுலகங்களுக்கு திருக்குறளை அடிக்கவே முடியாது. ஆனால் நான் வேற ஒரு குறளை வச்சு அடித்தேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வைக்கப்படும் அடித்தேன். ஐயா அந்த குறளை பிடிச்சிக்கிட்டாரு. ஒன்றை பொருளை தந்து உனக்கு உலகத்தில் வாழ வச்சதே நீ இறைவன்கிட்ட போகிறதுக்கு தானே. பொருளை வச்சு ஒன்றுக்காக வாழக்கூடாதுல்ல, வையத்துள். அப்போ இதையெல்லாம் உடனே எடுத்து கொடுக்குறோம்னா இது திடீர்னு வராது. நாம் ஒரு இதை பண்ணுங்க, டீச்சர் கூப்பிட்றாங்க. எது வந்தது? 8வது மந்திரம் தானே. அதாவது அர்ஜுனன் அன்பாக இருந்தான், அவனுக்கு அருள் நீங்கள். ராவணன் முனைப்பு கொண்டான், தண்டிச்சிங்க. இந்த பொண்ணு என்ன முனைப்போடையா இருக்குது? அது 2 கிடையாது. அர்ஜுனன் மாதிரி தவம் செய்கிற ஆற்றலும் இல்லை, ராவணன் மாதிரி முனைப்பும் இல்லை. நீங்கள் இந்த பெண்ணுக்கு இது எளிய நிலை, இயலாமையில் இருக்குது. நீங்கள் அருள் செய்யணுங்கிறது குறிப்பு. மும்மூர்த்திகளுக்கு தலைவருங்கிறார். என்ன காரணம்? இந்த உதவியை யார் தான் செய்ய முடியும்? அது குறிப்பு. அது மேலை மந்திரத்தில் நம்ம சும்மா சொன்னோம், இங்கே அவரே சொல்லிட்டார். நீங்கள் மும்மூர்த்திக்கு தலைவர். நீங்கள் முத்தொழில் செய்கிறீங்க, 5 செய்கிறீங்க. 5 ரொம்ப ஈஸி. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் எல்லாமே நீங்கள் தான். இப்போ இந்த பொண்ணுக்கு அருள வேண்டியது யார் பொறுப்பு தான்? உங்கள் பொறுப்பு. அப்படியே எடுக்கணும், எதுவுமே தப்பாக போகாது. நீங்கள் இந்த மந்திரத்தை பண்டிதமணிகிட்ட கொடுத்தா எவ்வளோ நேரம் எழுதுவார்? நம்ம சொன்னதெல்லாம் சாதாரணமாகிடும். இந்த மந்திரத்தை கொடுத்தா நம்ம சொல்கிறதே உங்களுக்கு ஓவர் கற்பனை மாதிரி தெரியும். இதை பண்டிதமணிகிட்ட கொடுத்தா என்ன செய்வார்? இன்னும் 40 பாயிண்ட்டு சொல்லுவார். எதுலேருந்து? இதிலேருந்து. நமக்கு முடியலைன்னு சொல்லணும், இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் அந்த அர்ஜுனன் எடுத்து அந்த கதையெல்லாம் சொல்லி அதிலிருந்து ஒரு விளக்கம் எடுப்பார். இப்போ ராவணனை சொல்லி அதிலிருந்து ஒரு விளக்கம் எடுப்பார். இப்படி வரும்போது என்னாகும்னா உங்களுக்கு ஆராய்ச்சி மாற ஆரம்பிக்கும், அனுபவமாக மாற ஆரம்பிக்கும். ஆராய்ச்சி அனுபவமாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வகுப்பில் அந்த ஈரோடு வகுப்பில் ஒரு சகோதரி, அதனால் நீங்கள் 5 செய்கிறது நீங்கள் தான் காப்பாற்றணும். எல்லோரும் உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னாரு. அப்போ ஞானசம்பந்தருக்கு ஒரு சிந்தனை தோன்றிச்சு. எல்லோரும் புகழ்கிறாங்கன்னா புகழ்கிறவங்க அருள் செய்கிறேன், ஏனுங்க இந்த பிள்ளையும் புகழுமுங்க அப்படிங்கிறார். எல்லோரும் புகழ்வாங்க, ஆனால் அந்த பிள்ளை கொஞ்சம் வித்தியாசம், உங்கள் பெயரை தவிர ஒன்றும் சொல்லாதுங்கிறார். உங்கள் பெயரை தவிர வேறு வார்த்தைகளே அது பேசாதுங்கிறார். அந்த மற்றவங்களை விட யாரை டாப்பில் கொண்டு வந்துட்டார்? ஆமாம். இப்போது ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படியாவது வாங்கி ஆகணும்னா நம்ம கொஞ்சம் பில்டப்பாக சொல்லுவோம்ல. பையன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, ஒழுக்கம்னா ராமன்லாம் தோற்றுருவாருங்க, அவ்வளோ ஒழுக்கம். அதே மாதிரி சொன்ன சொல் அப்படியே காப்பாற்றுவானுங்க. அப்படி சொல்லி தானே அவனை உள்ளே நுழைக்க முடியும். அதே மாதிரி ஞானசம்பந்தர் உங்கள் பேரை தவிர இந்த பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுன்ட்டார். இப்பெண்ணை நீங்கள் வாடச் செய்தல், போன மந்திரத்தில் உங்களுடைய திறமையை இந்த பெண்ணிடத்தில் காட்ட வேண்டாம் அப்படின்னார். அதே தான் இங்கே வாடச் செய்தல் உங்கள் பெருமை உங்களுடைய செயலுக்கு சிறப்பு அல்ல அப்படின்னார். அதாவது நீங்கள் உங்ககிட்ட காரணம் கேட்டால், இப்போ இறைவனு ஞானசம்பந்தரும் பேசுகிறதா வச்சுக்கிடுவோமே, ஞானசம்பந்தரே நீங்கள் இது உங்கள் பெருமைக்கு சிறப்பு இல்லை, உங்கள் பெருமைக்கு சிறப்பு இல்லைன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லாமல, நீ செய்த வேணா தானே இப்படி வந்ததுன்னு சொல்லலாம். என்ன மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இதே யார்கிட்ட சொல்லலாம்? ஏமா நீ வேணா செய்திருக்க உங்கள் அப்பாவுக்கிட்ட, அவங்க அப்பாவுக்கிட்ட சொல்லலாம்ல, அந்த பிள்ளை வேணா செய்யாமல் பார்த்துக்கலாம்லான்னு. அப்படி இறைவன் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கேட்டால், இறைவனுடைய கேட்டால் என்ன மட்டுமே நீங்கள் எல்லா மந்திரத்துலேயும் குறை சொல்கிறீங்க. ஒரே ஒரு குறை யாரை சொல்லியிருக்கலாமில்ல அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய என்ன நிலை, இயலாமையில் அந்த பெண் எதில் இருக்குது? இயலாமை நிலையில் இருக்குது. இப்போ இயலாமை நிலையில் இருக்கும்போது நம்ம யாருக்கு இயலுமோ அவங்க பக்கம்தான் நம்ம திரும்ப முடியும். இப்போ நம்ம குடும்பத்தில் தம்பி கஷ்டப்படுறாரு, அண்ணன் நல்லா இருக்கிறாருன்னா ஃபேமிலியில் தம்பியை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? அதே தான் இப்போ நடக்குது. நீ வீட்டில் ஒரு மூத்தவன் மாதம் இத்தனை லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு விட்டு தம்பி கூலி வேலைக்கு போகிறாங்கிறாங்க, தம்பிக்கு இருக்க இடம்லாங்கிறாங்க, அசிங்கமாக இல்லை உனக்கு?
அப்படி யாரை பேசுவாங்க? அதுதான் இப்போ நடக்குது. ஆனால் அந்த பெண்ணினுடைய தகுதியை எடுத்து சொன்னார். உன்னுடைய பேரை தவிர வேறு, அது அழகான இடம், எந்த இடம் மாதிரியே. சடையாயினுமால், அந்த மந்திரத்தை அந்த பிள்ளை மேலே போடணும். சரண்யனுமால் என்ன சொல்லிச்சுன்னு சிவபெருமான் கேட்டால் அந்த தேவாரத்தை சொன்னால் போதும். சடையாயினுமால், சரண்யன்மால், விடையாயினுமால் அப்படின்னு இந்த பிள்ளை மேலே ஏற்றி விட்டுறலாம். இப்போ தான் அந்த மந்திரம் சூடு பிடிச்சிருக்குது 7வது மந்திரத்துக்கு பிறகு. அதுக்கு முந்தி தான் நீங்கள் நம்பலையே நான் சொன்னதை. நேரம் கிடச்சா 2 பேரும் முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. 8வது மந்திரத்தை பாருங்கள். ஏவலத்தால் விசையர்க்கு அருள் செய்து ராவணனை ஈடழித்து. பார்த்தீங்களா, அருள் செய்து ஈடழித்து, இவனுக்கு பெருமையை அளிக்கிறாரு, அவருக்கு அருள் செய்கிறார். இப்போ இந்த பெண்ணுக்கு, இந்த பெண்ணை நீங்கள் யாரை கையாண்ட மாதிரி கையாளுங்க, அர்ஜுனனை கையாண்ட மாதிரி கையாளுங்க. ஆனால் அர்ஜுனன் தவம் செஞ்ச மாதிரி இந்த பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அவங்ககிட்ட வலிமை இருந்தது, இந்த பிள்ளைகிட்ட இல்லை. அதான் மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள். பார்த்தீங்களா, அந்த இடம் தான் அழகான இடம். உங்கள் பேரை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. மொழியாள் யாவர்களும் பரவும், எல்லாரும் உங்களை புகழ்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளையை தான் முதல்ல சொன்னார். மற்றவங்க புகழ்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த பிள்ளைக்கு மற்றவங்களுக்கு அவங்க பிறரையும் புகழ்வாங்க. சுந்தரர் சொன்ன மாதிரி அந்த தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளர்னு ஒரு கூட்டம் இருக்கிறத சொல்கிறார்ல. அப்படி பொய்மையாளர்கள்லாம் சிவபெருமான புகழ மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்களும் சிவபெருமான புகழ்வாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆள் யாரும் கிடையாது, இந்த பெண் கிடையாது. மற்றவங்க ஒன்றை புகழ்ந்துருக்கலாம், ஆனால் அவங்க மனிதர்களையும் புகழ்வாங்க. இந்த பெண் யாரை மட்டும்தான் புகழ்வா? அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஃபஸ்ட்டாக அந்த பிள்ளைக்கு இப்போ தான் கிரேடு கொடுக்குறார். அந்த பிள்ளையை சிவபெருமான்கிட்ட காட்டுறார். சிவபெருமானுக்கு தெரியாத அந்த பிள்ளை என் பேரை மட்டும்தான் சொல்லி யோசித்து பாருங்கள். குருவினுடைய பொறுப்பு பாருங்கள். சிவனுக்கு தெரியாதா? இப்போ சிவபெருமான்கிட்ட ஞானசம்மதம் என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுமா? எனக்கு தெரியாத அந்த பிள்ளை என் பேரை சொல்கிறது, என் பேரை தானே சொல்லிச்சு, உங்கள் பேரையா சொல்லிச்சு. அப்போ இதில் அந்த குருவை ஞானசம்பந்தர் காட்டுறார். உங்கள் 2 பேருக்கும் இடையில யார் வரணும்? ஞானசம்பந்தர் வரணும். எனக்கும் அந்த பெண்ணுக்கு இடையில யார் வந்தால் தான் வாழ்க்கை? ஞானசம்பந்தர் தான். ஆன்மாவுக்கும் உயிருக்கும் இடையில யார் வரணும்? குரு வரணும். அப்படிங்கிறத யாரை வச்சு காட்டுறாரு? ஞானசம்பந்தரை வச்சு காட்டுறார். தேவர்கள் தேவரோ செய்யிழைவாட, நீங்கள் தேவர்கள் தேவன், நீங்கள் அந்த இந்த நானே வினையில தான் இருக்கிறேன், நானே பிறவிக்கு உட்படுறவன் தான் அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே நாங்கள் இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் யாராக இருக்கிறீங்க? மகாதேவனாக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னால் இயலாதுங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இதெல்லாம் இறைவன் மேல் வச்சது. இதை நீங்கள் பண்டிதமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா நம்ம சொன்னது 5% தான், அவர் இன்னும் 95% சொல்லுவார். இதுக்கே நீங்கள் இப்போவே கண்ணை கட்டுதுன்னு உட்காந்துருக்குறீங்க. ஆனால் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா திருவாசகத்தை விரித்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் விரிக்கலாம் என்று அதை நம்ம உரை எழுத தான் போனோம். அந்த மந்திரம் நல்லா இருந்ததுனால விரிச்சிட்டோம். கொரோனாவில் இந்த பதிகம் எழுதும் போது 2வது வரி இந்த பதிகம் எழுதுறதுக்கான காரணமே இந்த 2வது வரி. அதான் நம்ம பாடம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறது. அதுதான் அகச்சான்று. உங்களை அன்றி வேற யாரையும் அதுதான் அதே மாதிரி தானே இப்போ சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தானே இப்போவும் சொல்லியிருக்கிறோம்.